வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியான பன்னீர் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிரட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். தோசைக்கல்லில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 10 நிமிஷம் நல்லா ஊறின பன்னீரை ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், முந்திரி எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கலாம். அது வதங்கினோன்னா ஒரு கேரட்டு, கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இதையோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் 1/2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொதி வரும்போது குக்கர் மூடி போட்டுட்டு ஸ்டீம் வந்தோடனே விசில் சேர்த்துடலாம். ஸ்டீம் வந்தோடனே சேர்த்தோன்னா ஒரு 2 விசில் போதும், நல்லா வெந்துடும். ஒரு 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டீமெல்லாம் ரிலீஸ் ஆனோன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது மேலே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை தூவிடலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக மட்டும் இல்லாமல் டேஸ்டியான பன்னீர்